ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரீசெண்டாக முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நமக்கு நடந்துச்சு. ஓகேவா, 29 ஜூன் நடந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல வந்து கேட்கப்பட்ட ஜிஎஸ் கொஸ்டின் தான் கேட்க போறோம். ஸ்டேட்டா கொஸ்டின்ல போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மின்கலமானது நிரந்தரமாக ஒரு இணைத்தட்டு மின்தேக்கி பி உடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் பி யில் சேமிக்கப்படும் ஆற்றல் இ ஜூல்ஸ் ஆகும். ஸோ தட்டுகளின் பிரிப்பின் இடைவெளி இரட்டிப்பாகும் வகையில் ஒரு தட்டு நகர்த்தப்படும் போது இப்போது சேமிக்கப்படும் ஆற்றல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. A battery is permanently connected to a parallel plate capacitor P and the energy stored in P is E joules. When one plate is moved so that the separation of the plate is doubled, the energy stored in ஜூல்ல எவ்வளவு எனர்ஜி வந்து சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா E/2. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், 20 கிலோ நிறை 5 நியூட்டனின் விசையால் முடுக்கி விடப்படுகிறது. நிறை மீது உற்பத்தி செய்யப்படும் முடுக்கம் என்ன? ஓகே, a mass of 20 kg is accelerated by a force of 5 நியூட்டன். What is the acceleration produced on the mass அப்படி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 0.25 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா, மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் வரும். ஓகேவா, ms-2 வரும். ஓகே, ஸோ அடுத்தது, நீர்நிலைகளில் பனி மிதக்கிறது ஏனெனில் ஏன் வந்து தண்ணியில வந்து பனி மிதக்குன்னு கேட்கறாங்க. ஐஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர் பாடி பிகாஸ் நீரின் அடர்த்தி பனியை அடர்த்தியை விட அதிகம். அவ்வளவுதானே. ஸோ இதோட அடர்த்தி அதோட அதிகமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மிதக்க தான் செய்யும். அப்படிதானே. ஸோ ஏ இஸ் ரைட் ஆன்சர் அகைன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் சல்பூரிக் அமிலத்துடன் வினை புரியும் போது கொடுக்கப்பட்டவற்றில் எது உருவாகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் சல்பேட் உருவாகும். ஸோ இது வந்து இந்த ஃபார்முலாலாம் எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீடைல்டு எக்ஸ்பிளேஷன் போடும்போது பார்க்கறேன். இப்போ ஜஸ்ட் வந்து கீ மட்டும் தான் பாக்குறோம். ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. இது வராது அப்படின்னு சொன்னா நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ விச் ஒன் ஆஃப் த கிவன் இஸ் ஃபார்ம்ட் when sodium hydrogen carbonate reacts with the sulfuric acid அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் சல்பேட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், எல்பிஜியின் முக்கிய அம்சம். எல்பிஜில என்னெல்லாம் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப பழைய காலத்து கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கூட. ஓகே, ஸோ ப்ரோபேன் அண்ட் பியூட்டேன். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, த மெயின் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் எல்பிஜி இஸ் ப்ரோபேன் அண்ட் பியூட்டேன். இது எல்லாமே சயின்ஸ் கொஸ்டின். பின்வருவற்றில் எது மண்ணில் சிதைவடைவதற்கு அதிக எதிர்ப்பு திறன் கொண்டது? Which of the following is more resistant to undergo decomposition in soil அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதோட ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் த ரைட் ஆன்சர். லிக்னைன்ஸ் அண்ட் டானின்ஸ். ஓகேவா, லிக்னைன்ஸ் அண்ட் டானின்ஸ். சி, லிக்னைன் அண்ட் டானின்கள். இதுவும் ஒரு பழைய ஃபேமஸான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 7, உயிரினங்களின் ஃபெனடிக் வகைப்பாட்டின் அடிப்படையாக கொண்டது. ஃபெனடிக் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, கொஸ்டின் நம்பர் 7. ஸோ என்ன ஆன்சர், உயிரினங்களின் காணக்கூடிய பண்புகள். ஓகேவா, ஃபெனடிக் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் பேஸ்ட் ஆன் அப்சர்வ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ். ஓகேவா, ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, முறையே ஆல்பா மற்றும் பீட்டா தலசீமியாவுக்கு எந்த குரோமோசோம் எண் பொறுப்பாகிறது? ஓகேவா, விச் குரோமோசோம் நம்பர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல்பா அண்ட் பீட்டா ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா, ஸோ சி, குரோமோசோம் 16 and 11. ஆப்ஷன் சி, குரோமோசோம் 16 and 11 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பூமியின் மேற்பரப்பில் இருந்து 10 முதல் 30 மைல்களுக்கு இடைப்பட்ட பகுதி வந்து என்னன்னு சொல்றோம் கேட்கறாங்க. ஓகேவா, ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம், அடுக்கு மண்டலம். ஸோ இங்கிலீஷ்லாம் படிச்சிருப்பீங்க, இங்க வந்து செந்தமிழ்ல கொடுத்துருக்காங்க அடுக்கு மண்டலம். ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓகேவா, ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் தான் அடுத்தது இருக்கும். ஃபைன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 109 ஆர் கொஸ்டின் நம்பர் 9. ஸோ எந்த தொழில்நுட்ப நிறுவனம் இந்தியாவில் சமீபத்திய ஏஐ தொழில்நுட்பத்தில் திறன்களை வழங்க ஏஐ ஒடிசி எனப்படும் முயற்சியை தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான கரண்ட் அஃபேர்ஸ். சி, மைக்ரோசாஃப்ட். ஓகேவா, ஸோ மைக்ரோசாஃப்ட் இஸ் த ரைட் ஆன்சர். Which tech company has launched an initiative called AI Odyssey? ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. இனி வரக்கூடிய கொஸ்டின்ல கூட எங்கேயாவது கேட்க வாய்ப்பு இருக்கு. டு ப்ரொவைட் ஸ்கில்ஸ் இன் த லேட்டஸ்ட் ஏஐ டெக்னாலஜி இன் இந்தியா. மைக்ரோசாஃப்ட். இந்தியாவின் 75வது குடியரசு தின விழா 2024 தலைமை விருந்தினராக கலந்து கொண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து இமானுவேல் மேக்ரோன், பிரான்ஸ் அதிபர் வந்திருப்பாரு. ஓகேவா, இமானுவேல் மேக்ரோன். சி இஸ் த ரைட் ஆன்சர். சந்திராயன் 3 மூலம் இஸ்ரோ நிலவுக்கு அனுப்பிய லேண்டரின் பெயர் என்ன? வெரி ஃபேமஸ் ஆனது, விக்ரம். ஓகே, விக்ரம் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நேம் ஆஃப் த லேண்டர் சென்ட் டு த மூன் பை இஸ்ரோ த்ரூ சந்திராயன் 3 இஸ் விக்ரம். ஓகே, இந்தியாவில் கொஸ்டின் நம்பர் 13, அதாவது 113, இந்தியாவில் இருந்து 2023 ஆண்டில் ராமன் மகசேசே விருதை மருத்துவ தொழிலுக்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு
சுகாதார சார்பு, முன் முயற்சிகளுக்கான அர்ப்பணிப்பு மற்றும் மக்களை மையமாக கொண்ட சுகாதாரத்துக்கான வாதிடுதல் ஆகியவற்றிற்காக பெற்றவர் யார்? ஓகே, who from India received the Raman Magsaysay Award in 2023 for his unwavering dedication to the medical profession, commitment to pro-health initiative and advocacy for people-centered healthcare. ஓகேவா? ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவி கண்ணன். டாக்டர் ரவி கண்ணன் இஸ் த ரைட் ஆன்சர். டாக்டர் ரவி கண்ணன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், குவாட் QUAD குவாட் சமிட். ஓகே, குவாட் உச்சி மாநாடு 2023 குறுகிய பாதிப்பு. ஸோ குவாட்ல வந்து இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இருப்பாங்க. ஓகேவா? டேஸில் நடைபெற்றது, எங்க நடைபெற்றுன்னு கேட்கறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து ஹிரோஷிமால நடந்திருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஹிரோஷிமா. The short version of Quad Summit 2023 was held in Hiroshima. Okay. Next, 2023 ஆண்டுக்கான உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள். ஸோ ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட, ஸோ நோபல் பரிசு கண்டிப்பா கொஸ்டின் வரும் சொல்லிட்டு எப்பவும் சொல்லுவோம், கேட்டிருக்காங்க. ஸோ பி கேட்டலின் கேரிகோ அண்ட் ட்ரூ வெய்ஸ்மேன். ஓகேவா? கேட்டலின் கேரிகோ அண்ட் ட்ரூ வெய்ஸ்மேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய தலைமையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற தலைப்பில் உயர்மட்ட குழு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஸோ யாருன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தோட தலைமையில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இப்போ ரீசெண்டாக கூட நீங்க நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ ராம்நாத் கோவிந்த். எந்த இந்திய மாநிலம் சமீபத்திய சூரிய ஆற்றல் திறன் நிறுவல் இலக்கை விஞ்சி புதுப்பிக்க ஆற்றலில் குறிப்பிட்ட மைல்கல்லை எட்டியது அப்படின்னு கேட்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 117. ஆப்ஷன் பி ராஜஸ்தான் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதே ரிலேட்டட் கொஸ்டின் நமக்கு வந்து எங்க கேட்டிருந்தாங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்லயும் கேட்டிருந்தாங்க. ஓகே, which Indian state recently achieved a significant milestone in renewable energy by surpassing the target of solar power capacity installation? ராஜஸ்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வட துருவத்திலிருந்து தென் துருவம் வரை செல்லும் செங்குத்து கோடுகள் இங்கிலாந்தின் கிரீன்விச்சில் உள்ள மெரிடியன் கிழக்கு அல்லது மேற்காக உள்ள தூரத்தை அளந்து ஒரு இருப்பிடத்தின் இருப்பிடத்தை கண்டறிய பயன்படும் கோடுகள் என அறியப்படுகின்றன. ஸோ வட துருவம் டு தென் துருவம். ஓகேவா? ஸோ அப்போ வடக்கு இருந்து தெற்கு வர்றது என்ன, நமக்கு லாட்டிடியூட்ஸ் தான் வரும். ஓகேவா? ஓகே, வட துருவம் டு தென் துருவம் இப்படி வருது இல்லையா? ஸோ லாங்கிடியூட் இஸ் ரைட் ஆன்சர். வெரி சாரி, தீர்க்க ரேகைகள் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 117 ஒரு டிஸ்பியூட் விடுறேன், அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் பார்த்துக்கலாம். ஓகேவா? ராஜஸ்தான் தான் கரெக்டான ஆன்சர், மாற்றங்கள் இருந்தால் பார்த்துக்கலாம். 119, பாக்சைட் என்பது டாக்ஸ் பகுதிகளில் காணப்படும் ஒரு கனிமம். இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஓகே, ஸோ 119 ஆப்ஷன் பி மிக அதிக மழை மற்றும் சூரிய ஒளி உள்ள பகுதியில் தான் காணப்படும். ஓகேவா? பாக்சைட் இஸ் a mineral that is found in region is very high rainfall and sunshine தான் வந்து காணப்படும். ஓகேவா? பின்வருவற்றில் எது பசுமை இல்ல வளிமம் அல்ல அப்படிங்கிறாங்க. பின்வருவற்றில் எது பசுமை இல்ல வளிமம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 120 ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர், ஹைட்ரஜன். அப்படிதானே? ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன் எல்லாமே, நைட்ரஸ் ஆக்சைடு எல்லாம் மெயின், சல்ஃபர் டை ஆக்சைடு எல்லாம் மெயின் இல்லையா? ஸோ மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் எல்லாம் மெயின், ஹைட்ரஜன் வந்து கிடையாது. தீபகற்ப இந்தியாவின் மிகப்பெரிய ஆற்று படுகை. ஸோ ரொம்ப ஈஸியானது, எனது பி கோதாவரி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ என்ன கொஸ்டின், த லார்ஜஸ்ட் ரிவர் பேசின் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா இஸ் கோதாவரி. பருவமழையில் தொடங்கி குளிர்காலத்தின் ஆரம்பம் வரை தொடரும் பயிர்காலம். ஓகே, ஸோ காரிஃப் தான். அதாவது பாத்தீங்கன்னா மழை பெய்யறதுல இருந்து அடுத்த குளிர்காலத்துக்கு முன்னாடி வர நமக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா காரிஃப். அந்த குளிர்காலம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ராபி, அப்புறம் அந்த குளிர் முடிஞ்சதுல இருந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிற காலம் வந்து ஜெயித். ஓகேவா? ஸோ ஜெயித் சீசன் தான் நமக்கு வந்து என்ன நடக்கும்னா இந்த வாட்டர் மெலான், ஆரஞ்சு, ஓகே, இதெல்லாம் விளையிறது இந்த டைம். எல்லாமே அதிகமாக விளையிறது இந்த டைம் தான். ஏன்னா கோடை காலத்து வரும், அந்த டைம்ல நமக்கு இது விளையாடும். கொஸ்டின் நம்பர் 23, அதாவது 123, ஐபிசிசி என்பதின் பொருள். ஐபிசிசி ஸ்டாண்ட் ஃபார் இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா? ஸோ இதான் காலநிலை மாற்றம் குறித்த அரசுகளுக்கிடையே குழு. தமிழ்ல பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம், ஸோ இங்கிலீஷ்ல பார்த்துக்கோங்க. அப்ரிவேஷன்லாம் இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். காலநிலை மாற்றம் என்ற சொல் டேஸ் பற்றி குறிக்கிறது. காலநிலை மாற்றம்னா என்னன்னு கேட்கிறாங்க. ஓகே, த டேர்ம் கிளைமேட் சேஞ்ச் ரெஃபர்ஸ் டு பி லாங் டேர்ம் ஷிஃப்ட் இன் நேச்சர் அண்ட் வெதர் பேட்டர்ன்ஸ். ஓகேவா? காலநிலை அப்படின்றது வெப்பநிலை மற்றும் வானிலை முறையில் நீண்ட கால மாற்றங்கள். அதான் காலநிலை. குறுகிய கால மாற்றங்கள் வந்து வானிலை குறிக்கும். வானிலை வடிவங்களில் குறுகிய கால மாறுபாடுகள் வந்து வெதர் சொல்லுவோம் இல்லையா, வானிலை குறிக்கும். அது வந்து இன்னைக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்றது, 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்றத பார்க்கும்போது தான் நமக்கு வந்து காலநிலை. ஒரு லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் அந்த பகுதி வந்து ஹீட்டா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா காலநிலை. ஸோ மக்கள் தொகை பிரமிடு என்ற கருத்து முதன்மையாக டேஸை புரிந்து கொள்ள உதவுகிறது. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 25, சி இஸ் ரைட் ஆன்சர். மக்கள் தொகைக்குள் வயது விநியோகம்.
ஓகேவா. ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பாப்புலேஷன் என்னன்னா அந்த பிரமிட் வந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப்லயும் எவ்வளவு இருக்காங்க அப்படின்றத பாக்குறது தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நிலப்பரப்பின் அடிப்படையில் பூச்சந்திக்கும் தீபகற்பத்திற்கும் உள்ள முதன்மை வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 126. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ஆப்ஷன் பேரு, பூச்சந்தி என்பது 2 நில பகுதிகளை இணைக்கும் நீர் சூழ்ந்த ஒரு குறுகிய பரப்பு. அதே சமயம் தீபகற்பம் நீரால் சூழப்பட்ட நீண்ட பகுதி. ஓகேவா. ஸோ இஸ்துமஸ் தான் கொடுத்துருக்காங்க. இஸ்துமஸ் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 2 லேண்ட் மாசஸை இணைக்கக்கூடியது. ஓகேவா. ஸோ அண்ட் செப்பரேட் த வாட்டர் பாடிஸ், 2 வாட்டர் பாடிஸ், அதான் வந்து இஸ்துமஸ். வைல் பெனிசுலா இஸ் protruding pieces of land surrounded by water அப்படின்றது. ஓகேவா. சோ அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27. த குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்த படையெடுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அதாவது the fall of Gupta empire is mainly due to the invasion by அப்படின்னு கேட்டீங்கன்னா 127 ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஹூனாஸ். ஓகே. சோ ரொம்ப முக்கியமானது. 1/1/2024 நிலவரப்படி நமது அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள மொழிகளின் மொத்த எண்ணிக்கை வந்து 128க்கு ஆப்ஷன் பி 2 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா. 22 தான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுல இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம், ஆனா அவங்க ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க. ஃபைன். ஸோ கொஸ்டின் நம்பர் 128க்கு 22. 29. ஸோ கொஸ்டின் 129. ஜாலியன் வாலாபாக் படுகொலை விசாரிக்க பிரிட்டிஷ் அரசால் நியமிக்கப்பட்ட குழு ஹண்டர் கமிஷன். ஸோ ரொம்ப முக்கியமானவங்க, நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஹண்டர் கமிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த பாண்டிய மன்னனின் ஆட்சியின் போது பாண்டிய அரசு அதன் உச்சத்தை அடைந்தது? த பாண்டிய கிங்டம் ரீச் இட்ஸ் ஜெனித் டியூரிங் த ரீஜன் ஆஃப் விச் பாண்டியா கிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து மாரவர்மன் குலசேகர பாண்டியன். மாரவர்மன் குலசேகர பாண்டியன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ராணி மங்கம்மாளின் குறிப்பிடத்தக்க மற்றும் செல்வாக்கு மிக்க ஆட்சியாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. அவங்களுக்கு ஆட்சியாளர் எந்த பீரியட்ல இருந்தா கேட்கிறாங்க. ஓகேவா. ஸோ 131 1689 டு 1704 இந்த பீரியட் தான். ராணி மங்கம்மாள் ரிமார்க்கபிள் அண்ட் இன்ஃபுளுன்ஷியல் ரூலர் ஆஃப் த பீரியட். ஸோ எனக்கு அதெல்லாம் தெரியும், ரொம்ப முக்கியமானது இல்லையா, நாயக்க ரூலர். தலைநகரை ராகுல் இருந்து டெல்லிக்கு மாற்றிய முதல் சுல்தான் ஆட்சியாளர் யாருன்னு பாக்குறோம். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 132 இல்துத்மிஷ். இவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாரு. ஓகேவா. இல்துத்மிஷ். பி இஸ் த ரைட் ஆன்சர். பின்வரும் எந்த மொழி திராவிட மொழி துணை குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, தோடா, கோட்டா, கூர்க் போன்றவை. ஓகேவா. ஸோ இதுல இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து இதுதான். ஓகே. ஸோ நமக்கு வந்து ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் லாங்குவேஜ் பிலாங்ஸ் டு திராவிடியன் ஃபேமிலி? தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு, தோடா, கோட்டா, கூர்க். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிக மக்களின் முதன்மையான தொழில் வேளாண்மை. ஓகே. பின்வரும் எந்த மக்களவையில் ஆளும் கட்சியிலிருந்து சபாநாயகரும் மற்றும் எதிர்கட்சியிலிருந்து துணை சபாநாயகரும் தேர்ந்தெடுக்கப்படுவர் என முடிவெடுக்கப்பட்டது? ஸோ கன்வென்ஷன்லாம் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ 11வது மக்களவை. ஓகேவா. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட் வரலாம். என்ன டிஸ்பியூட் வரனா அது வந்து அதுல ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க. ஓகே. சொல்றேன், இங்கிலீஷ்ல சொல்றேன். In which of the following Lok Sabha it was decided the speaker comes from the ruling party and deputy speaker comes from opposition party? So 11th actually 10th வந்து முடிவு பண்ணி 11th வந்து பண்ணிருப்பாங்க. சம்திங் ஏதோ ஒரு வரும். ஓகேவா. ஸோ 10th கிடையாது கண்டிப்பா. 11th இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா. ஸோ 11th லோக் சபா இஸ் த ரைட் ஆன்சர். டாக்டர் அம்பேத்கர் 32வது பிரிவை என்ன என்று குறிப்பிட்டார்? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதெல்லாம் தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம கொஸ்டின். அரசியலமைப்பின் ஆன்மா. ஓகே. அதாவது த வெரி சோல் ஆஃப் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. இந்திய அரசு தலைமை வழக்குரைஞர் தொடர்பாக பின்வரும் எந்த அறிக்கை தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆன்சர் பெறலாம். மாநில உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனங்களை இறுதி செய்ய அவரது ஒப்புதல் அவசியம் அப்படின்றது. ஓகே. சோ அதுக்கான இங்கிலீஷ் இங்க இருக்கு பாத்துக்கோங்க. சோ சி இஸ் த ரைட் ஆன்சர். 137. This concern is necessary for finalization appointment of judges of state high courts. ஓகே. அரசியலமைப்பின் அதிகாரம் பாராளுமன்ற அதிகாரத்தை விட உயர்ந்தது. அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. சோ என்ன காரணம், பாராளுமன்றம் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டே அரசியலமைப்பு தான் சொல்லுது. ஓகேவா. அதனால அரசியலமைப்பு தான் பாராளுமன்றத்தை விட பெருசு. ஓகேவா. The constitution specify how to parliament is to be formed and what are its power னே அதான் சொல்லுது.
அதனாலதான். கொஸ்டின் 39. அகில இந்திய பெண்கள் மாநாடு 1927 எதற்காக தொடங்கப்பட்டதுன்னா பெண் கல்வியை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான். ஓகேவா, விமனோட எஜுகேஷனுக்காக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ரொமோட் விமன்ஸ் எஜுகேஷன். லோக்பால் பணியின் தன்மை என்ன? ஓகேவா, லோக்பால் பணியின் தன்மை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். இதனால ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அரசு அலுவலகங்களின் ஊழலை தடுக்கிறதுக்காக தான் லோக்பால் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேவா, டு ஃபைட் த கரப்ஷன் இன் பப்ளிக் ஆஃபீஸஸ். வாட்ஸ் த நேச்சர் ஆஃப் த லோக்சபா கேட்டீங்கன்னா டு ஃபைட் த கரப்ஷன் இன் பப்ளிக் ஆஃபீஸஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் 141. நாட்டில் மனித உரிமைகளை கண்காணிக்கும் சட்ட அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சி தேசிய மனித உரிமைகள் ஆணையம். விச் ஸ்டாச்சுரி பாடி இஸ் வாட்ச்டாக் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இன் த கண்ட்ரி? ஓகேவா, சி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்றது. ஓகேவா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்றது. 42. பின்வரும் அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் எது வாக்களிக்கும் வயதை 20 18 குறைத்தது? பி 61 அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஓகேவா, ஸோ எந்த இயர் நான் இருக்கா? 88, 89ல இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா, 61வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். Which of the following Constitutional Amendment Act reduced the age of voting from 21 to 18? ஓகே, 61ல. அதுக்கு 61வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதுக்கு முன்னாடி வர அப்படி இருக்காது. ஓகே, 1990களில் இந்திய பொருளாதாரத்தின் சந்தை நோக்கு நிலை காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா த மார்க்கெட் ஓரியன்டேஷன் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி இஸ் 1990s வாஸ் டியூ டு. ஏன் வந்து அந்த ஒரு மார்க்கெட் ஓரியன்டேஷன் இருந்ததுன்னா எல்லாமே தான், அரசியல் நெருக்கடி, பிஓபி நெருக்கடி, வெளிப்புற தொந்தரவுகள் அப்படின்றதான். ஆனா ஒருவேளை இதை கொடுத்தாங்கன்னா பாத்துக்கோங்க. ஓகேவா, இது மட்டும்னு கொடுத்தாங்கன்னா பாத்துக்கோங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வெளிப்புற தொந்தரவுகள் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம். இப்போ வந்து அதனால எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அந்த டைம்ல அவ்வளவு பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு அதனால நான் கோ வித் பின்னு சொல்றேன். ஆனா என்னோட ஆன்சர் இப்போதைக்கு டி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிஆ இருந்தா கூட பாத்துக்கோங்க, இது வந்து டிஸ்பியூட் தான். ஓகேவா, என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசின் நிதி ஆணையத்தின் முக்கிய பங்கு. ஓகேவா, இந்திய அரசின் நிதி ஆணையத்தின் முக்கிய பங்கு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எதுனா மத்திய அரசு விதிக்கும் வரிகளை மாநிலங்களுடன் எவ்வாறு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பரிந்துரைக்க. ஓகேவா, recommended how the union government should share taxes levied by it the states. அதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதோட மெயின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் பசுமை புரட்சியின் அலையில் முதல் முக்கிய கூறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. பசுமை புரட்சியில் வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அதிக விளைச்சல் தரும் கோதுமை, ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ் தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஓகேவா, ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் வீட் எல்லாம் சீடு, நெல், கோதுமை தான் முக்கியம் பண்ணாங்க. முதல் 5 ஆண்டு திட்டம் எப்போது செயல்படுத்தப்பட்டது? ஸோ விட்ஸ் அ ஈஸி கொஸ்டின். 51 to 56 கரெக்டா. The first 5-year plan is implemented in 1951 to 1956. டேஷ் நிதி ஆயோக்கிற்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது. ஸோ சாரி, எது வந்து நிதி ஆயோக்காக மாற்றப்பட்டது? சாரி, நிதி ஆயோக் இஸ் ரிப்ளேஸ் த, எதை மாத்திட்டு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷனை மாத்திட்டு நமக்கு வந்து நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட், இந்தியா 2016 ஆர்பிஐ சட்டம் 1934 திருத்தத்துடன் ஒரு புதிய பணவியல் கொள்கையை வெளியிட்டு கொள்கை கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டது. புதிய கட்டமைப்பானது பிரபலமாக டேஷ் என குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்க இலக்கு, அதாவது இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங். இந்தியா அடாப்டட் ஏ நியூ மானிட்டரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க் வித் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆர்பிஐ Amendment of RBI Act 1934 in 2016. The new framework is popularly referred as. So 48 ஆன்சர் வந்து இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங். பி இஸ் த ரைட் ஆன்சர். இந்திய அரசின் வரவு செலவு திட்டம் பல்வேறு வகையான பற்றுச்சீட்டுகளில் பின்வருவற்றில் எது அரசாங்கத்தின் கடன் அளவை உயர்த்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரோயிங் அண்ட் அதர் லயபிலிட்டிஸ் தான். ஓகேவா, ஸோ கொஸ்டின் நம்பர் 49 டி இஸ் த ரைட் ஆன்சர். 50. பின்வரும் துணை துறைகளில் எது இந்திய தொழில்துறையில் மிகப்பெரிய பங்கை கொண்டுள்ளது? ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா? மேனுஃபேக்சரிங் தான். இதுல நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் தான். ஓகேவா, விச் ஆர் த ஃபாலோயிங் சப்செக்டர் அக்கௌண்ட் டு த லார்ஜஸ்ட் ஷேர் இன் இந்தியன் இண்டஸ்ட்ரி செக்டர்ல மேனுஃபேக்சரிங் தான் நமக்கு வந்து அதிகமா இது பண்ணுது. ஓகேவா, 1950களில் முற்போதிலிருந்து இந்திய பொருளாதாரத்தின் துறைசார் வளர்ச்சியின் செயல்திறனை பொறுத்தவரையில எது வந்து உண்மையான கூற்றுன்னு கேட்கிறாங்க. ஓகே, இதுதான் கரெக்ட். சி, சராசரி தொழில் வளர்ச்சி சராசரி விவசாய வளர்ச்சியை விட அதிகமாக உள்ளது. ஓகேவா, சோ ஆவரேஜ் இண்டஸ்ட்ரியல் growth higher than the average agricultural growth. Okay, C is the right answer. Question number 52. 1757 ஆண்டின் கிளர்ச்சியின் முதல் தியாகி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ வெரி ஃபேமஸ். இவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு, இவர் தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணுவாங்க. அதனால கிளர்ச்சி வரும். மங்கள் பாண்டே.
The first martyr of revolt of 1857 was Mangal Pandey. Fine. 1915 1915 மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பிய பிறகு அவரது முதல் சத்தியாகிரகம் டேஸில் நடந்தது. ஓகேவா? ஆஃப்டர் மகாத்மா காந்தி ரிட்டர்ன் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா டு இந்தியா இன் 1915, ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஆக்ட் வாஸ் சத்தியாகிரகா வாஸ் அட் எங்க நடந்துச்சு கேட்காங்க, எங்க நடந்துச்சு? சம்பாரன் சத்தியாகிரகா. ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அரசியல் சுதந்திரம் ஒரு தேசத்தின் உயிர் மூச்சு என்பது நவீன இந்திய வரலாற்றின் பின்னணியில் பின்வரும் எந்த தலைவரால் பிரபலமாக பேசப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. So B, Aravinda Ghosh is the right answer. Aravinda Ghosh is the right answer. Political freedom is life breath of a nation, famously quoted by which of the following leader in the context of modern Indian history? Okay, Aravinda Ghosh. லாகூர் சதி வழக்கில் சிக்கிய புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரரும் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக அவர் செய்த அச்சமற்ற செயல்களுக்காக நினைவு கூறப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ யாருன்னு பாத்தீங்கன்னா பகத்சிங். இல்ல கொடுத்துக்க ஆப்ஷன் பார்த்தாலும் நம்ம சொல்லிடலாம் அப்படிதானே. Which revolutionary freedom fighter was involved in Lahore Conference case as and is remembered for his fearless act against British colonial rule கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ யாருன்னு பாத்தீங்கன்னா பகத்சிங். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? ஓகேவா? ஃபார்வர்ட் பிளாக் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், இதெல்லாம் படிக்காம போய்க்க கூடாது அப்படின்ற மாதிரி கொஸ்டின். டி, சுபாஷ் சந்திர போஸ். அவர் தான் காங்கிரஸ் வெளியே வந்துட்டு ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு ஆரம்பிப்பாரு 1939. ஓகே, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி 1886 to 1968 தொடர்பான எந்த அறிக்கைகள் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் மருத்துவ பட்டம் பெற்ற முதல் பெண் இவர்தான். தேவதாசி முறைக்கு எதிராக தீவிர பிரச்சாரம் செய்ததற்காக காந்திஜி அவரை தனிப்பட்ட முறையில் பாராட்டான்னு சொல்றாங்க. ஆமா. 1930 புனேயில் அகில இந்திய பெண்கள் மாநாட்டை ஏற்பாடு செய்தார். பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர். எல்லாமே கரெக்டுங்க. ஏ இஸ் ரைட் ஆன்சர். 58 வேதங்களுக்கு திரும்பு, கோ பேக் டு வேதாஸ் was the slogan advocated by whom? இந்த முழக்கம் யாரால் முன்வைக்கப்பட்டது? சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். புகழ்பெற்ற பூனா ஒப்பந்தம் 1932 ஈடுபட்ட உரமிக்கவர்கள். who were the stalwarts involved in the famous Pune Pact 1932 கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ பி இஸ் ரைட் ஆன்சர். எல்லாருக்கும் தெரியும், டாக்டர் அம்பேத்கர் அண்ட் எம்.கே. காந்தி. ஓகே, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 63 சங்கங்களை அமைத்ததன் மூலம் தமிழ் இலக்கியத்தை ஆதரித்ததாக நம்பப்படுகிறது. இடைச்சங்கம் என்று அழைக்கப்படும் இரண்டாவது சங்கம் எங்க நடந்துச்சு? இடைச்சங்கம் வந்து கபாலபுரத்துல நடந்திருக்கும். ஓகேவா? 160 பி இஸ் ரைட் ஆன்சர். திருவள்ளுவர் அறம் பற்றி முழு கருத்தையும் திருக்குறள் 1ஆம் பாகத்தில் அறத்துப்பாறல் எத்தனை குறட்பாக்கள் வந்து விளக்கி உள்ளார் அப்படின்றது. சி இஸ் ரைட் ஆன்சர். மொத்தம் 38 அதிகாரங்கள் இருக்கும். அதுல அந்த 38 அதிகாரம் அப்படின்றப்ப நமக்கு வந்து 380 குறட்பாக்கள் இருக்கும். பாண்டிய ஆட்சி பகுதியை உலகிலேயே பணக்கார மற்றும் சிறந்த மாநிலம் என்று போற்றியவர் யாருன்னு இருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வர. பி இஸ் ரைட் ஆன்சர். மார்க்கோ போலோ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? மார்க்கோ போலோ who hailed the Pandyan kingdom as the richest and the most splendid provinces in the world அப்படி கேட்டது. எந்த கட்டடக்கலை பாணியானது அதன் சதுர தூண்கள் மற்றும் நெடுவரிசைகளில் பரவலான குதிரைகள் மற்றும் யாழி போன்ற விலங்கு வடிவுகளை இணைத்து தனித்துவமான அடையாளத்தை அளிக்கிறது? which architectural style is distinguished by the incorporation of animal forms such as rampant horses and leogrips into its pilaster and columns, lending it a unique identity. ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். the Dravidian style. பர்டிகுலரா இது வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா விஜயநகரா ஸ்டைல பார்க்கலாம். ஸோ அது டிராவிடியன் ஸ்டைல் தான். வைகை ஆற்று பள்ளத்தாக்கு பகுதியின் நாகரிகம். ஸோ வைகை ஆற்று பள்ளத்தாக்குல வந்து எதெல்லாம் இருந்துன்னு கேட்கறாங்க. கீழடி, கொண்டகை, அகரம், மணலூர். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபேமஸ் ஆனது, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வந்துச்சு. கீழடி, கொண்டகை, அகரம், மணலூர்லாம் அடுத்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் இனிமேதான் பண்ண போறாங்க நினைக்கிறாங்கலாம். ஓகே, இந்தியாவின் முதல் உள்நாட்டு கப்பல் நிறுவனம் எல்லாருக்கும் தெரியும். சுதேசி SSNC, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இஸ் த ரைட் ஆன்சர். தமிழ் பேசும் பகுதியின் ஆரம்ப வம்சங்களில் யார் ஆரம்ப கால வம்சமாக கருதப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, ஏ இஸ் ரைட் ஆன்சர். பாண்டியர்கள். பாண்டியர்கள் தான் பழமையானவங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேகலைக்கும் உள்ள தொடர்பு பின்வரும் எந்த கூற்று துல்லியமாக விளக்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தமிழ் இலக்கியத்தின் இரட்டையர்களாக கருதப்படுகின்றன. இது ஆரம்ப கால சோழ ராம்ஜாத்தை சேர்ந்த சாதாரண மக்களை மையமாக கொண்டது அப்படின்றது. ஆனா இதுல ஒரு சின்ன இது இருக்குது. டி வந்து எனக்கு ஒரு டவுட் ஆகுது. என்ன டவுட்னு சொல்லிடுறேன், தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க.
சிலப்பதிகாரம் மத சார்பினை பற்றி பேசுகிறது. ஓகேவா? சோ அங்க வந்து ஒரு சின்ன தப்பு வருது. ஏன்னா சமண சமயத்தை பற்றி தான் பெரும்பாலும் பேசுது. ஓகேவா? அதே சமயம் மணிமேகலை ஒரு மதம் சார்ந்த காவியம். ஓகேவா? சோ அது கரெக்ட். மணிமேகலை வந்து பௌத்த மதம் சார்ந்தது. ஒவ்வொன்றும் தமிழ் கலாச்சாரத்தின் வெவ்வேறு அம்சங்களை மையமாக கொண்டுள்ளது. அதுவும் கரெக்ட் தான். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் எனக்கு இருக்குது. இங்கேயும் இந்த சோழராம் சாம்ராஜ்யத்தை அப்படின்றது இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஐ கோ வித் சி. டி இருந்தா கூட நீ பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது தமிழ் கொஸ்டின் தான், தமிழ்லேயே இருக்கட்டும், இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஐ கோ வித் சி ஆர் டி. ஓகே. மக்களாட்சி சார்ந்த நடவடிக்கை, பொது பகுத்தறிவு மற்றும் சமூக நடவடிக்கை ஆகியவற்றின் சக்தியால் தமிழ்நாடு உலகளாவிய மற்றும் நன்கு செயல்படும் போது சேவைகளுக்கான அர்ப்பணிப்பை உருவாக்குகிறது. இதை யார் சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமர்த்தியா சென் மற்றும் ஜீன் டீரேஸ். ஓகேவா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டெவலப்டு a commitment to universal and well-functioning public services thanks to the power of democratic action, public reasoning and social action. Who said this அப்படின்னு கேட்டீங்கன்னா அமர்த்தியா சென் அண்ட் ஜீன் ஜீரே அவங்க 2 பேரும் சொன்னதுதான். இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டீம்ல இருக்காங்க. தமிழ்நாடு அரசு உருவாக்கி அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணதுல இருக்கிறவங்க. ராமலிங்க சுவாமிகள் நிறுவிய சத்திய ஞான சபையின் முதன்மையான நோக்கம் என்ன? என்ன நோக்கம்? அவரை பின்பற்றுபவர்களை ஒழுங்கமைத்தல் மற்றும் அவரது உலகளாவிய யோசனைகளை மேம்படுத்தல். இங்கிலீஷ்ல பார்த்தா ஈஸியா இருக்கும். வாட் வாஸ் த பிரைமரி எய்ம் ஆஃப் சத்திய ஞான சபை ஃபவுண்டட் பை ராமலிங்க சுவாமிகள் கேட்டீங்கன்னா, டு ஆர்கனைஸ் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் அண்ட் ப்ரொமோட் ஹிஸ் யூனிவர்சல் ஐடியாஸ். ஓகேவா? அதான். நெக்ஸ்ட் 2023ஆம் ஆண்டில் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தினுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்காங்க. 8.88 வரும். ஓகேவா? So question number 70, 8.88 வரும். 9%. B is the right answer. என்ன கேட்டிருக்காங்கன்னா, in 2023 the contribution of Tamil Nadu to the GDP of India is around என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதி பெற குடும்ப வருமானம் டேஸுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ 71 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி 2.5 lakhs இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. அதாவது டு பி எலிஜிபிள் டு கெட் பெனிஃபிட் அண்டர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் த ஆனுவல் இன்கம் ஆஃப் ஃபேமிலி ஷுட் நாட் எக்ஸீட் rupees 2.5 lakh. டேஸ் ஆண்டின் இறுதிக்குள் $1 trillion பொருளாதாரத்தை எட்ட தமிழக அரசு இலக்கு வைத்துள்ளது அப்படிங்கிறவங்க 2030க்குள்ள அந்த பிளான் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 172 ஆன்சர் சி இஸ் ரைட் ஆன்சர். 2030 The government of Tamil Nadu aims to achieve $1 trillion economy by the end of the year 2030. Okay. Next question. நீதி கட்சியுடன் தொடர்பு இல்லாதவர்கள் யார்? டி.எம். நாயர், தியாகராய செட்டி வந்து தொடர்பு உடையவர்கள். எஸ் சுப்பிரமணிய ஐயர், சார் சி.பி. ராமசாமி ஐயர் இவங்கெல்லாம் தொடர்பு இல்லாதவங்க. ஓகேமா? புப்பிலி ராஜா, பனகல் ராஜா எல்லாமே தொடர்புடையவங்க. பி.டி. ராஜன், பி தியாகராஜன், அதாவது யார் சொல்றது, பி குமாரசாமி ரெட்டி எல்லாமே தொடர்புடையவர்கள். ஸோ பி இஸ் ரைட் ஆன்சர். ஹூ வேர் நாட் அசோசியேட்டட் வித் ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கன்னா எஸ் சுப்பிரமணிய ஐயர் அண்ட் சார் சி.பி. ராமசாமி ஐயர். தமிழக அரசால் தொடங்கப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? கொஸ்டின் நம்பர் 74. என்ன திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் இளைஞர்களுக்கிடையே தொழில் முனைவை ஊக்குவித்தல். ஓகேவா? என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் entrepreneurship among youth through skill development programs. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆரணி பட்டு புடவைகள் வரலாற்றின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் கோயில்கள். ஸோ ஆரணி பட்டு புடவைகள் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் மற்றும் தேவிகாபுரம் கோயில். ஓகேவா? ஸோ 175 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி இஸ் த ரைட் ஆன்சர். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில். ஓகேவா? ஸோ அந்த அம்மன் பார்த்து நான் சூஸ் பண்ணிட்டேன். அம்மன் கோயில் மற்றும் தேவிகாபுரம் கோவில். ஓகேவா? ஸோ டி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் டெம்பிள் அண்ட் தேவிகாபுரம் டெம்பிள். ஓகே. ஸோ இதான் நமக்கு வந்து 75க்கு ஆன்சர் டி டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூட் ஃபாஸ்டா பார்த்துட்டு போயிடலாம். இதோட எக்ஸ்பிளேஷன் தனியா உங்களுக்கு வீடியோ வரும், தனியா ஆப்டிடியூட் மட்டும் வீடியோ பண்ணி வரும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 76 கொஸ்டின் என்ன சொல்றாங்க? ஸோ கொஸ்டினை பார்த்துக்கோங்க. நான் கொஸ்டினை ரீட் பண்ண விரும்பல, டக்குனு ஆன்சர் மட்டும் சொல்றேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 76க்கு A is the right answer. 1100. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா A³ + BQ ஃபார்முலா. 77 இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா A is the right answer. மல்டிபிகேஷன் வரும். A is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் 25% உள்ள ஒரு எண்ணை 25ஆல் பெருக்கினால் விளைவது எண்ணின் வர்க்கமாகும் எனில் அந்த எண் என்னங்கிறீங்கன்னா A 6.25. 78க்கு A 6.25 is the right answer.
இரண்டு எண்களின் வித்தியாசம் 50. ஒரு எண் 3.2% ஆஃப் மற்ற எண்ணின் 6.4% என்றால் அந்த எண்கள் யாவை? The difference between two numbers is 50. If 3.2% of one number is 6.4% of another number, what are the numbers? ஓகேவா? அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் மடங்கா இருக்கணும் கண்டிப்பா. ரெண்டு நம்பருமே டபுள் மடங்கா இருக்கணும். அதே சேம் டைம் வந்து 50 டிஃபரன்ஸ் இருக்கும். அப்படி கூட ஒரே நம்பர் இதுதான். ஓகேவா? சோ D is the right answer. So question number 80, 180. இரண்டு எண்களின் LCM HCF ஐ விட 12 மடங்கு அதிகம். எண்களில் ஒன்று 8, HCF மற்றும் LCM ஆகியவற்றின் கூட்டுத்தொகை 52. மற்ற எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ கொஸ்டின் நம்பர் 80க்கு ஆன்சர் வந்து A is the right answer. 24 is the right answer. ஓகே. சோ நெக்ஸ்ட் நம்பர் 30, 20, 40 ஆல் வகுத்த ஒவ்வொரு நிகழ்விலும் 6 மீதம் இருக்கும் எனில் அந்த எண்ணின் குறைந்தபட்ச மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா 181. ஆப்ஷன் B is the right answer. 246. 246 is the right answer. ஓகேவா? இதோட விளக்கங்கள்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். X is to Y is equal to 11 is to 13. ஸோ அப்படின்னா இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 37/61 வரும். D is the right answer. ஓகே, D is the right answer. X is to Y is equal to 2 is to 5. Y is to Z is equal to 3 is to 7. X, Y, Z கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது ஆன்சர் வந்து 6 is to 15 is to 35 வந்துச்சுங்க. தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம க்ளோஸ் டு இந்த ஆன்சருக்கு போயிடலாம். D is the right answer. டெல்லி. ஒரு முக்கோணத்தின் கோணம் 4:3:2 என்ற விகிதத்தில் இருக்கும் எனில் 3 கோணங்கள் வைப்பு. The angle of a triangle are in ratio 4:3:2. The three angles are. Okay, question number 84. Answer B is the right answer. 80, 60, 40. எவ்வளவுங்க? 4க்கு பதிலா 8, 3க்கு பதிலா 6, 2க்கு பதிலா 4. அதே மடங்குல வரும். ஏன்னா நமக்கு கூட்டினா என்ன வரணும்? 180 வரணும் முக்கோணம். ஓகே, சோ பார்த்தோம்னு சொல்லிடலாம். இரண்டு கனசதுரங்களின் கன அளவு 125:216 என்ற விகிதத்தில் இருந்தால் அவற்றின் மொத்த பரப்பளவின் விகிதம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மொத்த பரப்புன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, the total surface area கேட்டிருக்காங்க. மொத்த பரப்புன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நானே கன்ஃபியூஸ் ஆனேன். என்னடா பரப்புன்னு கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்த புறப்பரப்புன்னு கேட்டிருக்கணும். தப்பா சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ கொஸ்டின் நம்பர் 85 வந்து A is the right answer. 5:6 is the right answer. ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வேலையை 5 ஆண்களோ 8 பெண்களோ 12 நாட்களில் செய்து முடித்தால் அதே வேலையை 2 ஆண்களும் 4 பெண்களும் செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்காங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 86க்கு வந்து C is the right answer. 13, 1/3. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து விளக்கங்கள் பார்க்குறோம். ஒரு வேலையை 26 பேர் 17 நாட்களில் செய்து முடிக்கலாம். 13 நாட்களில் வேலையை கூடுதலாக முடிக்க எத்தனை பேர் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 87. ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். 8 பேர் இன்னும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுவாங்க. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். கூட்டு வட்டிக்கும் எளிய வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 10% என கணக்கிடும் போது 24. ஆனால் பிறகு அதன் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 88க்கு ஆன்சர் வந்து C இஸ் ரைட் ஆன்சர். கைண்ட்லி செக் பண்ணி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 89. 800க்கு 3 ஆண்டுகளில் 4.5% கிடைக்கும் வட்டியை எத்தனை ஆண்டுகளில் 150க்கு 8% பெறலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 89க்கான ஆன்சர் வந்து C. அகைன் 9 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 14 மீட்டர் உள்விட்டம் கொண்ட ஒரு கிணறு 10 மீட்டர் ஆழத்தில் தோண்டப்படுகிறது. அதிலிருந்து எடுக்கப்பட்ட சேற்றை 21 மீட்டர் அகலத்திற்கு சுற்றிலும் சமமாக பரப்பி கரை அமைக்கப்பட்டுள்ளது எனில் கரையின் உயரம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 90. B is the right answer. 2/3. B 2/3 is the right answer. ஓகேவா? So B 2/3 is the right answer. ஓகேவா? A well with 14 meter inside diameter is dug 10 meter deep. The mud taken out of from it have been evenly spread around it width of 21 meter to form an embankment. The height of the embankment கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். கொஸ்டின் நம்பர் 91. 8 சென்டிமீட்டர் ஆழம் கொண்ட திடமான அரைக்கோளத்திலிருந்து அதிகபட்ச அளவின் ஒரு கோளம் வெட்டப்படுகிறது. அக்கோளத்தின் கன அளவு மற்றும் வெட்டப்பட்ட கோளத்தின் கன அளவு காண்கன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 91. 4:1. B is the right answer. ஓகேவா? B is the right answer. கீழே உள்ள கேள்விக்குறியின் இடத்தில் பின்வருவற்றில் எது வரும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 92. C is the right answer. 30V25 வரும். அதான் கரெக்ட். கீழே உள்ள பகடை மேல் மற்றும் கீழ் இடையூறு இல்லாமல் வலது புறம் 2 முறை திருப்பினால் மறைக்கப்பட்ட எண்கள் வந்து யாவை? ஸோ இப்போ நம்ம இந்த சுத்தி 2 முறை நம்ம ரைட் சைட் சுத்தி இருக்கும்போது இப்போ நமக்கு எந்த நம்பர்லாம் தெரியாதுன்னு கேட்காங்க. ஓகேவா? தென் விச் வில் பி த ஹிடன் நம்பர்ஸ்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே ஓகே இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நான் சின்ன ஸோ அப்படி திருப்பி பார்க்கலாம். ஸோ 2 போயிட்டு அப்போ 2 மறைஞ்சிரும், 1 மறைஞ்சிரும், ஆல்ரெடி நமக்கு வந்து 6 இல்லை அப்படிதானே? அதாவது இந்த 2 வந்து பின்னாடி போயிடும், இந்த 1 இங்க வந்துட்டு அடுத்ததும் பின்னாடி போயிடும். அப்போ 1, 2, 5, 6 தான் ஆன்சருங்க. C இஸ் ரைட் ஆன்சருங்க.
ஸோ கேர்ஃபுல் வித் இட்ஸ். ஸோ 1 to 6 இஸ் ரைட் ஆன்சர். மஞ்சள் நிறத்திற்கு எதிர்முகம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 94 நமக்கு வந்து சி இஸ் ரைட் ஆன்சர். சிகப்பு தான் இருக்குது. இதுல உங்களுக்கு சந்தேகம் வரலாம். சந்தேகம் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ ரெட் இஸ் ரைட் ஆன்சர். இந்த தொடரை வந்து முடிக்க சொல்லிருக்காங்க 95 கொஸ்டினுக்கு. ஸோ டி இதான் வரும். ஸோ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு 2 கோடு அகைன் இது வந்து 1 ஆகுது, அப்படி வந்து 2ஆ மாறுது. அவ்வளவுதான், வேற எதுவுமே வராது. கம்ப்யூட்டர் சீரிஸ் அதுதான். ஓகே, கீழே உள்ள இதுல வந்து எந்த பெட்டி வந்து கரெக்டா வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 96 இதுதான் கரெக்டா வரும். ஸோ டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தொகையின் மீதான எளிய வட்டியானது அசலில் 4/9 ஆகவும் ஆண்டுகளின் எண்ணிக்கை ஆண்டுக்கான விகித சதவீதத்துக்கு சமமாக இருக்கும் எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 97க்கு ஆன்சர் வந்து ஏ. ஏ இஸ் ரைட் ஆன்சர். 5%. ஓகே, 198 ஒரு குறிப்பிட்ட தொகையானது 4 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட எளிய வட்டி வீதத்தின் ரெட்டிப்பாகிறது. எத்தனை ஆண்டுகளை வந்து 8 மடங்கா மாறும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 98க்கு ஆன்சர் வந்து பி. 28 ஆண்டுகள் ஆகும். ஓகேவா? 4 ஆண்டுகள் வச்சு 7 டேர்ம்ல வந்து மாறும். 8 டேர்ம் ஆட்டு. ஆண்டுக்கு 20% வீதம் கடன் வழங்கப்படும். ஸோ 98 என்ன சொன்னேன்? 98 பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. 99 ஆண்டுக்கு 20% கடன் வழங்கப்படும். கடன் வாங்கப்பட்ட ரூ. 3640 தொகையானது 3 சம தவணைகளில் திருப்பி செலுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு தவணையின் அளவு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 99 சி இஸ் ரைட் ஆன்சர். 1728. ஓகே, 1728. the amount of rupees 3640 borrowed at 20% per annum compounded annually is to be repaid in 3 equal installments. The amount of each installment is கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் தேய்மான விகிதம் ஆண்டுக்கு 5% ஆகும். 2ஆம் ஆண்டு முடிவில் வந்து அது வந்து 18,050 எனில் அதன் விலையை வந்து கேட்காங்க. ஒரு உண்மையான விலை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 20,000 வரும். சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ். இல்லை உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கண்டிப்பா தாராளமா கமெண்ட்ல வந்து எங்களுக்கு வந்து தெரியப்படுத்தலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.